பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க எல்லாம் தலைக்கு மேலே ஒரு கரங்களை தட்டி எல்லாருமாய் கர்த்தருக்கு ஒரு மகிமையை செலுத்துவோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சரி, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்கள கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. நீ சொன்னா நான் சொல்லணுமா அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் முறைக்கிறீங்க தெரியுது, அல்லேலூயா. ஆனாலும் ஸ்தோத்திரம். ஆமாம், கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இன்னொரு முறை கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர், கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். சில நேரங்களில் ஏன் ஸ்தோத்திரம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்தோம்ல, திரும்பி எதுக்கு சாயங்காலம் கூட்டம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆமென். ஆனால் ஸ்தோத்திரம், ஏன் கர்த்தர் நம்மளை இப்படி நடத்துகிறாருன்னா, நாம் இன்னும் கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தரோடு இருக்கிற நெருக்கத்தில் வளருவதற்கு கர்த்தர் இப்பேற்பட்ட கூட்டங்கள் நமக்கு தேவையாகவே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ஸ்தோத்திரம். உங்களோடு நின்று இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தந்த நேச தகப்பனுக்கு சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவிக்கிறேன். ஸ்தோத்திரம், என்னை அன்போடு அழைத்த நம்முடைய ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய அன்பு தகப்பனாருக்காக, அருமையான பாஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமீன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இன்னும் கொஞ்ச நேரம் ஆவியானவர் நம்மோடு பேச போறார். நாம் அவருடைய சத்தத்தை கேட்க போகிறோம். வரும்பொழுது எப்படி வந்தோன்னு தெரியாது, ஆனால் திரும்பி போகும்போது தேவ பலத்தோடு இங்கிருந்து போக போகிறோம், தேவ அபிஷேகத்தோடு இங்கிருந்து போக போகிறோம், தேவனுடைய வல்லமையோடு இங்கிருந்து போக போகிறோம். நீங்கள் ஆமீன் சொல்லலைன்னாலும் போக தான் போகிறீங்க, அப்படி தான். ஸ்தோத்திரம், சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் பலப்பட்டு தான் கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு தான் இப்பேற்பட்ட கூட்டங்களை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. இந்த கீபோர்டு வாசிக்கிற தம்பி கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சோதனை சகிப்போ பாக்கியவான்கள், பாக்கியவான்கள் பொன்னாக விளங்குவார், பொன்னாக விளங்குவார்கள். எஸ், காத்திருப்பேன் நான், புது பலன் அடைவேன், புது பலன் அடைவேன். கழுகை போல எழும்புவேன் அப்பா, கழுகை போல் எழும்பிடுவேன். சோர்ந்திடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாருமில்லை. தண்ணீரின் பாதையில் உம்மை அல்லாமல் தேற்றிட யாருமில்லை. சோர்ந்திடும் நேரத்தில் உம்மை அல்லாமல் சார்ந்திட யாருமில்லை. கண்ணீரின் பாதையில் மெதுவான தென்றல் என்மேல் உங்க தேவ பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கட்டும். தேவ மகிமை எங்கள் நடுவில் இறங்குவதாக. மாட்டேனா பதறிட மாட்டேனா, உம்மை நம்புவே.
இயேசுவே உம்மை நம்புவேன். இயேசுவை இயேசுவே உம்மை நம்புவேன். கண்களை மூடி அப்பாவை பார்த்து சோர்ந்திடும் நேரம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உங்க பாதபடிக்கு நாங்கள் வருகிறோம். இப்பொழுதும் எங்களோடு தொடர்ந்து நீர் பேசும். உங்க இன்ப சத்தம் எங்கள் நடுவில் வருவதாக. உங்க தேவ பிரசன்னம் எங்களை இழுத்து கொள்வதாக. நீரே எங்களோடு இடைபடுவீராக. தேவையில்லாத சிந்தைகள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத செல்போன் அழைப்புகள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாம் மறையட்டும். நீர் உம்முடைய சத்தமே எங்கள் நடுவில் தொனிக்கட்டும். வந்த ஒருவரும் இங்கிருந்து நாங்கள் வெறுமையாக போகக்கூடாது. நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா கைவர்த்து ஒரு ஆமென் சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நிச்சயமா ஆண்டவர் நம் நடுவில் ஸ்தோத்திரம் இருக்கிறார். அதுல துளியும் சந்தேகம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஸ்தோத்திரம், முகாந்தரம் இல்லாமல், திட்டம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல் கர்த்தர் நம்மை கொண்டு வரவில்லை. ஸ்தோத்திரம், முகாந்தரத்தோடு திட்டத்தோடு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய திட்டம் நம்மில் நிறைவேறப் போகிறது. அவர் நம்மை கொண்டு வந்த முகாந்தரம் நிறைவேறப் போகிறது. ஆமென். ஆமா, கழுதையை தேட போனவனே திரும்பி வரும்போது வேறே மனுஷனாய் திரும்பி வந்தான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யுத்த காலத்தில் அண்ணன்மார்களை பார்க்க போன தாவீது கூட ஸ்தோத்திரம், ஆமா, திரும்பி வரும் பொழுது ஒரு மகிமையோடு வெற்றியோடு திரும்பி வந்தான். அப்படியானால் அவருடைய சந்நிதிக்கு வந்திருக்கிற, அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிற, அவர் ஆலயத்துக்கு வந்திருக்கிற நம்மை தேவன் இங்கிருந்து வெறுங்கையோடு கர்த்தர் அனுப்ப போவதில்லை. நிறைவாய் கர்த்தர் நம்மை அனுப்ப போகிறார். இப்படி நான் சொன்ன உடனே ஆமா அப்படின்றதுக்கு அடையாளமா ஒரு கை தட்டி ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க சொல்லலைன்னாலும் கை தட்டி தான் ஆகணும். இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, எங்களோடு சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 1 ஸ்தோத்திர சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமா, 9, 10 வசனங்களை, 11 வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். வழக்கமாக சர்ச்சுக்குள்ள நீங்களே சண்டை போட்டு வாசிப்பீங்கள்ல, உங்களுக்கு இன்னைக்கு லீவு. அல்லேலூயா. ஆமா, நாங்களே வாசிப்போம். ஸ்தோத்திரம். நாங்கள் வாசிக்கிறோன்றதுக்காக கோபத்தில் உடனே பைபிளை மூடி வச்சுட்டு ஒரு ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, நாங்கள் வாசிக்கிறத நீங்க கவனிக்கணும். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தார். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில் இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு ஆமென் சொல்லுவோம். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அறிமுகமான ஒரு சம்பவம். சண்டே கிளாஸ் பிள்ளைக்கு கூட தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஆனாலும் இதிலிருந்து ஆவியானவர் சில காரியங்களை, தேவன் என்னோடு இடைப்பட்டதை, என்னோடு சோத்திர உந்தி தள்ளினதை உங்கள் முன்னிறுத்த ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்னாளுக்கு சோத்திரம் பிள்ளைகள் இல்லை. பெண்ணின் ஆளுக்கோ பிள்ளைகள் இருந்தார்கள். சோத்திரம். அவ பெத்து போட்டு
மட்டும் குத்தி காட்டிக்கிட்டே இருந்தா சோத்திரம் பெண்ணினாள். இவன் சோத்திரம் பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறான், துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், கலங்கிக்கிட்டே இருக்கிறான். என்ன நடந்தாலும் இவளிடத்துல பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, எவ்வளவு அழுதாலும் சரி, எவ்வளவு துக்கப்பட்டாலும் சரி, சோத்திரம் ஆலயத்துக்கு சரியா வருவா. ஒரு ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தா சோத்திரம், ஆமா எல்லாரும் புசித்து குடித்த பின்பு எல்லாம் தூங்குவாங்க. ஆமா எல்லாரும் உட்கார்ந்து பேசுவாங்க. சோத்திரம் எல்லாம் உட்கார்ந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. இப்ப கூட நம்மளை விட்டா கூட நிறைய காரியங்களை நம்ம பேசுவோம். ஒரு ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. சந்தேகங்கள் எல்லாம் கேட்போம் பக்கத்துல உட்கார்ந்து. ஆனா அங்கேயும் அப்படி இருந்துச்சான்னு தெரியல. ஆனா அங்க இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா சோத்திரம், அந்த இடத்துல சோத்திரம் அண்ணால் ஆமா எல்லாம் புசித்து குடித்து அவங்க வேலையை செஞ்சிட்டு இருக்கும் போது, அந்தந்த காரியத்தை நோக்கமா இருக்கும் பொழுது அண்ணால் மாத்திரம் என்னை தொட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அண்ணால் புசித்து குடித்த பின்பு எழுந்திருந்தால். ஆமென் சொல்லுவோமாக. சோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய ஜனமே, இந்த மாலை கூட்டத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்மை சுற்றிலும் இருக்கிறவன் புசிக்கலாம், குடிக்கலாம், சோத்திரம் எது வேண்டுமானாலும் செய்யலாம், அவன் படுத்திருக்கலாம், தூங்கலாம், எப்படி வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நமக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டுமானால், நமக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால், நமக்குள்ள ஒரு நன்மை வர வேண்டுமானால், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்றைக்கு எழும்பியே ஆக வேண்டும், நீ எழும்பியே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். ஆமா ஆமா சோத்திரம். அவங்க பிரயாணப்பட்ட களைப்புல தூங்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க வேலை செஞ்ச களைப்புல தூங்கலாம். ஆனா அண்ணாளுக்கு ஒண்ணு தெரியும், நான் வந்தது எதுக்கு தெரியுமா? சோத்திரம். அடுத்த ஆளை பார்க்கறதுக்கல்ல, அடுத்த ஆளுடைய சாரி கட்டி இருக்கிறாங்கல்ல அதை பார்க்கறதுக்கல்ல, அவங்களை விசாரிக்கிறதுக்கல்ல, நான் வந்தது இதுவரைக்கும் அழுது கொண்டு, இதுவரைக்கும் துக்கித்து கொண்டு, இதுவரைக்கும் வேதனையில் இருந்த நான் இப்பொழுது எழும்ப போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், என் அன்பு தேவனுடைய ஜனமே, நீ பாடுகளில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், நிந்தையில் இருக்கலாம், கடன்ல இருக்கலாம், வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இதையே பார்த்துட்டு அங்கேயே உட்காராம நீ தேவனுக்காக, தேவ திட்டத்துக்காக, தேவ தீர்மானத்துக்காக கர்த்தர் இன்றைக்கு உன்னை தட்டி எழுப்புகிறார். நீ எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கை தட்டின 1-2 பேரை இந்த மாசமே கொஞ்சம் எழுப்பி விடுங்க ஆண்டவரே. இந்த லேட்டா தட்டுறவங்க எல்லாம் கொஞ்சம் ஏப்ரல் மேல வச்சு செய்வோம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். ஆமா, நான் எங்க போனாலும் சொல்ற ஒண்ணு என்ன தெரியுமா? ஆமா, ஒரு பாட்டி கதை சொன்னா கூட ரிப்ளை பண்ணணும் சார். உங்களுக்கு புரியுதா? ஆமென். நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? இல்லை கேட்காத மாதிரியே உட்காந்துருக்கிறீங்களே, உரத்தூரா கொக்கான்ற மாதிரி. சோத்திரம். ஆமாம். என்ன காரணம் அப்படின்னா சோத்திரம், ஒரு ஃபோனில் பேசினா கூட எதிர்முனையில் இருந்து சோத்திரம் ரிப்ளை வரலன்னா கட் பண்ணி விட்டுறோம் சார். இருக்கீங்களா? அப்போ ஒரு ரிப்ளை எதிர்பார்க்குறல்ல, ஆவியானவர் பேசும்போது மட்டும் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு முறைச்சு பார்த்தா என்ன அர்த்தம்ன்றேன். அல்லேலூயா. சோத்திரம். ஆவியானவர் பேசும்போது நம்மளை சில நேரத்தில் தட்டி எழுப்புற மாதிரி பேசுவார், சில நேரத்தில் சோத்திரம் அப்படி எழும்பலைன்னா போட்டு கூட எழுப்புவார். அல்லேலூயா. சோத்திரம். தட்டி எடுப்புவார், போட்டு கூட என்ன செய்வார். ஆமா சோத்திரம். அவர் சோத்திரம். இருக்கீங்களா? பேதுரு சிறைச்சாலையிலேயே சீரியஸா தூங்கும் போது விழாவில் தட்டி என்ன செய்யினாரு? எழுப்பினார். இல்லை அது மாதிரி சில நேரத்தில் நம்மளை தட்டி எழுப்புவார். சோத்திரம். எழும்பணும். ஆண்டவர் பேசும்போது ரிப்ளை கொடுக்கணும், ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லணும். அப்படி சொல்லும் போது தான் ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டா ஒரு எக்ஸ்ட்ரா பேசக்கூடாதுன்னு தான் பிரச்சனை. அல்லேலூயா. வாழ்க. ஆமென். ஒரு சிலருக்கு புரியுது, ஒரு சிலருக்கு புரியல. சோத்திரம். ஆமென் சொல்லுவோமாக. எனக்கு ஆண்டவர் நம்மோட கர்த்தர் பேச விரும்புகிறார், தேவன் நம்மோட இடைபட விரும்புகிறார். கர்த்தர் சொல்றார், நீ இன்னைக்கு எழும்பணும். ஆமென் சொல்லுவோமாக. தேவ சந்நிதிக்கு வந்திருக்கிற நீ இன்றைக்கு எழும்பணும். எல்லாரும் மாதிரி நீ இருக்கிறதற்காக நீ அழைக்கப்படவில்லை, எல்லாரை போல நீ இருப்பதற்காக நீ தேவ சந்நிதிக்கு வரவில்லை. எல்லாரும் மாதிரியே நீ சோத்திரம்
உட்கார்ந்து இருக்கிறதற்காக நீ இந்த ஆலயத்துக்கு வரவில்லை. நீ தேவ திட்டத்துக்காக, தேவ தீர்மானத்துக்காக, தேவனுடைய சோத்திர தரிசனத்துக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக செயல்படுவதற்காக. ஆமா, கர்த்தர் இன்றைக்கு உன்னை எழுப்பி கொண்டிருக்கிறார். நீ எழும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஆமென், ஆமென். அப்பட சோத்திர நம்ம அண்ணன்மாருங்கள நினைப்பாங்க, அது அண்ணால் சகோதரிங்க தானே எழுமணும், நாங்க எதுக்குன்னு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்துல ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆமா, வசனம் எப்பவுமே 2 பேருக்கும் பொதுவானது. என்ன கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, எனக்கு கேட்க கூடாது. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென், சோத்திரம். அண்ணால் வழக்கம் போல வர்றது, சாப்பிட்றது, தூங்குறது, கொஞ்ச நேரம் ஆடுறது, வீட்டுக்கார பார்த்து ஒரு லுக்கு விடுறது, வீட்டுக்கு போறது, இப்படியே இருந்த அவ ஒரு நாள் திடீர்னு சோத்திரம் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகி சோத்திரம் அன்றைக்கு எழும்புனா இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றா, வழக்கம் போல வந்து போன நாட்கள் முடியட்டும். வழக்கம் போல வந்து கையை தட்டியும் தட்டாம பாடியும் பாடாம சோத்திரம், ஆமா, ஜெபிச்சும் ஜெபிக்காம சோத்திரம், லேட்டா வந்து லேட்டஸ்டா வந்தேன்னு சொல்லி பொல்லாம சோத்திரம் போன நாட்கள் முடியட்டும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பணும், நீ எழும்பணும், நீ எழும்பணும். பக்கத்துல பார்த்து கொஞ்சம் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நம்ம எழுப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்ம எழுப்பி கொண்டிருக்கிறார். சோத்திரம் பக்கத்துல பார்த்து சொன்னீங்களா? சொன்னாலும் சொல்லாத மாதிரியே இருக்கிறது. அல்லேலூயா, இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். நான் ஒன்று சொல்லவா, யாரும் கிடைக்கலன்னா சோத்திரம் இதை முன்னாடி இருக்கிற எங்களை பார்த்தேன்னா சொல்லுங்க. சொல்லாமல் மட்டும் என்ன செய்யக்கூடாது, சோத்திரம் இருக்கவே கூடாது. ஆமைன்னு சொல்லுவோமாக. ஆமாம், சில பேர் சோத்திரம், ஆமாம், வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், பேசுகிறா பார்த்துக்கலான்ற மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒரு சிலர் ஆமாம், நீ எங்ககிட்ட சிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி வாய்ப்பில்லை, நீங்கள் தான் எங்ககிட்ட சிக்கி இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கர்த்தர் பேசுறா. சோத்திரம், நீ இன்றைக்கு எழும்பணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம், நீ இன்றைக்கு எழும்பணும். சோத்திரம், முடங்கி கடந்த நாட்கள் முடியட்டும், தோய்ந்து போன நாட்கள் முடியட்டும், கண்ணீரின் நாட்கள் முடியட்டும், சோத்திர கவலையின் நாட்கள் முடியட்டும், வேலை பலுவின் நாட்கள் முடியட்டும். சோத்திரம், ஆமா, அங்க இங்க பேசின சத்தத்தை கேட்டு சோர்ந்து போன நாட்கள் முடியட்டும். கர்த்தர் இன்றைக்கு உன்னை எழுப்பி கொண்டிருக்க. நீ எழும்பு. கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற திட்டங்கள் தேவன் நிறைவேற்ற போகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்னு சொல்லவா, பெண்ணினால் பெத்து போட்டுக்கிட்டே இருந்தா ஒன்னு கூட லிஸ்ட்ல வரல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம், இது பெத்து போட்டதே லிஸ்ட்ல வருது. தான் முதல் பெர்சேபா மட்டும் இவன் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு பரந்த தரிசனத்துக்கு, ஒரு பரந்த தேவ திட்டத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தையை ஆமா உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தா. அதே போலதான் உங்களையும் கர்த்தர் ஒரு தேவ திட்டத்துக்காக, தேவ தரிசனத்துக்காக இந்த சபையில இருந்து கர்த்தர் நம்மை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம், வந்தமா, கையை தட்டணுமா, பாட்டு பாடணுமா, சோத்திரம் முறைச்சு பார்த்தோமா, போனோமா, இதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை எழுப்பணும்னு விரும்புகிறார். உங்களை கர்த்தர் எழுப்பணும்னு விரும்புகிறார். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பணும்னு விரும்புகிறார். நீ எழும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எழுப்புதலுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கடைசி கால பாத்திரமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். உங்க வாயில தேவ சத்தத்தை வைத்து தேவ நடத்த விரும்புகிறார். உங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்ய கர்த்தர் உங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். கைத்தட்டவங்களை வச்சு எதையோ ஒண்ணு செய்யுங்க ஆண்டவரே. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. எந்த துன்பமும், துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மைத்தான் உயிருள்ளவரை Hallelujah.
ஆண்டவர் நல்லவர். சோத்திரம். அண்ணால் சோத்திரம் கொஞ்சம் புத்தி தெளிஞ்சு வர்றது அழறது போறது இப்படியே இருந்தா எதுக்கு? இன்னைக்கு நான் எழும்புறேன்னு சொல்லி எழும்புனா அவளை வைத்துதான் உலகத்திற்கு தேவையான சோத்திரம் தேவ சத்தமாகிய சாமுவேலை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. உங்கள் மூலமாய் கர்த்தர் வெளிப்பட விரும்புகிறார். உங்கள் மூலமாய் ஒரு ரட்சிப்பை கொடுக்க தேவன் விரும்புகிறார். உங்கள் மூலமாய் விடுதலையை தேசத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். உங்கள் மூலமாய் நம்முடைய பட்டணத்தில் எழுப்புதலின் அக்கினியை கொளுத்தி விட தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு காலையிலேயே சோத்திரம் நடத்தி மீண்டும் சாயங்காலம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாருன்னா எதையோ நம்ம கொண்டு செய்யறதுக்காக தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து கொஞ்சம் கையை பிடிச்சு அவங்க சிரிச்ச முகத்தோட ஆமா சொல்லுங்க. எதையோ ஒன்றை நம்மை கொண்டு செய்யத்தான் போகிறார். எதையோ நம்மை கொண்டு செய்யத்தான் போகிறார். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. ஆமென். செய்யாம கர்த்தர் நம்மளை விட மாட்டாருன்றேன். ஆமீன். சோத்ரா. ஆமா. இப்போ இந்த அன்னாள் எதிலிருந்து எழுந்திருந்தால் ஒரு 3 காரியத்தை சொல்றேன். சோத்ரா. அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து எழுந்திருந்தால். ஆமீன் சொல்லுங்க. அடிமைத்தன சூழ்நிலையிலிருந்து எழுந்திருந்தால். சோத்ரா. மறுபடியும் சொல்றேன். அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து எழுந்திருந்தால். அடிமைப்பட்ட நிலையிலிருந்து எழுந்திருந்தால். ஆமீன் சொல்லுவோமாக. சோத்ரா. மூன்றாவது சோத்ரா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம். ஆமா ஆமா ஸ்தோத்திரம். ஆமா அந்த ஆமா ஸ்தோத்திரம். 3வது பார்த்தீங்கன்னா அந்த 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவள் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய ஸ்தோத்திர சக்களத்தி அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இதை நான் எதை குறிக்க விரும்புகிறேன்? சோத்திரம். அவமானத்தை விட்டு எழும்பினாள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மீண்டும் சொல்றேன். சோத்திரம். மறுபடியும் சொல்றேன். ஆமா. ஒன்று அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து எழுந்திருந்தாள். அடிமைத்தன சூழ்நிலையில் இருந்து எழுந்திருந்தாள். அவமானத்தினுடைய ஆமா உச்ச கட்டத்தில் இருந்து ஆமா இந்த அன்னாள் எழுந்திருந்தாள். ஆமீன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. சரி. சோத்திரம். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். 5வது வசனம் 5, 6. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஆமா. சோத்திரம். மீண்டும் சொல்றேன். அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அவள் எழுந்திருந்தார். இன்றைக்கும் கூட தேவனுடைய ஜனமே நம்முடைய வாழ்க்கையில அநேக அடைக்கப்பட்ட நிலைமைகள் நமக்கு வந்திருக்கலாம். ஆமென். பொருளாதார அடைக்கப்பட்ட நிலைமை, வேலை அடைக்கப்பட்ட நிலைமை, சூழ்நிலை அடைக்கப்பட்ட நிலைமை. சோத்திரம். ஆமா. ஜெபிக்க கூடாதபடி அடைக்கப்பட்ட நிலைமை. சோத்திரம். ஆவிக்குரிய பூமிக்குரிய காரியங்களில் ஒன்றிலும் எழும்ப முடியாதபடிக்கு ஒரு அடைக்கப்பட்ட நிலைமை, ஒரு சமாதானம் இல்லாம அடைக்கப்பட்ட நிலைமை, சந்தோஷம் இல்லாம அடைக்கப்பட்ட நிலைமை, பூட்டப்பட்ட நிலைமை, ஒடுக்கப்பட்ட நிலைமை. இப்படி நாம இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அன்னாளை போல நீ அடைக்கப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் இன்றைக்கு உன்னை எழுப்ப விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளவே அடைஞ்சு உட்கார்ந்து சோத்திர ஜபத்துக்கா வர முடியாது. ஆமா. பாட்டா பாட முடியாது. கையா தட்ட முடியாது. காணிக்கையா கொடுக்க முடியாது. சோத்திரம். ஆமா. முன்னாடியா வர முடியாது அப்படின்னு சொல்லி ஆமா இருதயத்தில் அடைக்கப்பட்ட நிலைமை, சோத்திர சூழ்நிலைகள் அடைக்கப்பட்ட நிலைமை, வேலையில் அடைக்கப்பட்ட நிலைமை, படிப்பில் அடைக்கப்பட்ட நிலைமை. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். சோத்ரா. 100 நாள் வேலையை விட்டே நம்ம வரமாட்டேங்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சோத்ரா. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பிரதர். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லவா உங்களை பார்த்து? சோத்ரா. வேலையிலே அடைஞ்சு கிடக்கிறது. சோத்ரா. ஆமா. கம்பெனியா அடைஞ்சு கிடக்கிறது. ஃபேக்டரியா அடைஞ்சு கிடக்கிறது. சோத்ரா. இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கெல்லாம் போய் 365 நாள் பிள்ளை படிக்காம கடைசியா அந்த 1 மாசம் சீரியஸா படிச்சு படிப்பிலேயே அடைஞ்சு கிடக்கிறது. என் கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த வருஷம் ஃபுல்லா படிக்காம நீ மார்ச் மாசம் ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணிடுயா?
இருக்கீங்களா? ஆமென். சோத்திரம். இந்த சோத்திரம் பிப்ரவரி வந்தாவே பிள்ளைங்க சோத்திரம் சர்ச்சுக்கே வர்றதில்லை. கேட்டா தாய் தகப்பனே ரொம்ப சீரியஸா சொல்றாங்க, பிள்ளை படிக்குது இல்ல. உன் திட்டத்தில் எம்ஸ்டாண்டலி போட சோத்திரம் இருக்கீங்களா? அடைக்கப்பட்ட நிலைமை, படிப்பில் அடைச்சிருக்கிறோம், சோத்திரம் வேலையில் அடைச்சிருக்கிறோம், துக்கத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறோம், வேதனையில் அடைக்கப்பட்டிருக்கிறோம். சோத்திரம் சபையில் பக்கத்து ஆளு இடம் கொடுக்கலையா, சோத்திரம் அதுக்கு நான் சபைக்கு வரமாட்டேன்னு உட்கார்ந்து இருக்கிறோம். சோத்திரம் எனக்கு பாட்டு பாடுறதுக்கு மைக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால நான் அடுத்த வாரத்திலிருந்து சபைக்கே வர்றதில்லைன்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படின்ற மாதிரி ஏதோ காரணங்களை சொல்லி காரணங்களை காட்டி அடைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்து இன்றைக்கு கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். நீ எழும்பி வரணும். கர்த்தர் உன்னை குறித்த தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், தேவ தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடைக்கப்பட்ட நிலைமை, ஆமென் சொல்லுங்க. இருக்கிறீங்களா? சோத்திரம். ஆமா, எனக்கு சோத்திரம் ஏதோ சூழ்நிலைகள் நம்மளை அடைச்சு வச்சிருக்கு. சோத்திரம் ஜெபிக்க விடாம அடைச்சு வச்சிருக்கு, பாட்டு பாட விடாம அடைச்சு வச்சிருக்கு, சோத்திரம் ஆராதிக்க விடாம அடைச்சு வச்சிருக்கு, இப்ப கூட செய்தி கேட்கும் போது கூட கேட்க விடாம அடைச்சு வச்சிருக்கு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம் செல்போன் அடைச்சி வச்சிருக்குது. சோத்திரம். ஆமா, சர்ச்சுக்குள்ள வந்தா கூட அடிக்கடி சோத்திரம் இந்த திருமுகத்தை காணாமல் இருக்கவே முடிய மாட்டேங்குது. இயேசுவின் நாமத்தினாலே ஆமா அந்த செல்போன் செயலிழந்து போவதாக. அல்லேலூயா. சோத்திரி சர்ச்சுக்கு வர்றது சபைக்கு அப்பா முகத்தை பாருன்னா ஆன்லைன் முகத்தை பார்த்துட்டு உட்காந்துக்கிறது, எடுத்து பார்க்கறதா. நான் ஒன்று சொல்லவா, நிச்சயமா சொல்றேன். சோத்திர சிஎம் எல்லாம் உங்களுக்கு போன் பண்ண மாட்டார். ஆமென். எந்த கலெக்டரும் போன் பண்ண மாட்டார். சோத்ரா. ஆமா ஆமா ஆமா, வாயில வருது. அல்லேலூயா, ஆமென். என்ன சொல்ல சோத்ரா. ஆமா, உதவாதவன் எவனா நம்ம கால் பண்ணி நம்ம உட்கார்ந்து ஆராதிக்கிறத பிடிக்காம வெளியில கூப்பிடுவான், அவன் தான் போன் பண்ணுவான். அதுக்கு எதுக்கு எடுத்துட்டு ஓடணுன்ற நானு. அல்லேலூயா. செல்போன்லயே அடைஞ்சு கிடக்கிறது, சோத்திர வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறது. இன்னைக்கு அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அன்னால் எழுந்திருந்தது போல கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். எழுந்து வெளியே வா. உன்னை குறித்த தரிசனம் நிறைவேற போகிறது. உன் படிப்பு செய்யாதத, உன் திறமை செய்யாதத, உன்னுடைய அந்தஸ்து செய்யாதத, ஆமா இன்றைக்கு கர்த்தர் உன்னை எழுப்பும் போது நீ எழும்புவாயானால் உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது நான் சொன்னேன், சோத்திரம் அடிமைத்தன நிலையிலிருந்து எழும்பினால். ஆமீன் சொல்லுவோமாக. சோத்திரம் என்ன அடிமைத்தன நிலைமை? ஆமா, அதே 6வது வசனத்தை வாசிக்கும் போது சோத்திரம், அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும், அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். சரி, இப்ப அப்படியே 8வது வசனத்தை வாசிக்கும் போது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஒரு ஆமீன் சொல்லுவோமாக. சரி, இப்ப கவனிங்க. சோத்திர அடிமைத்தன நிலை. ஆமா, அடிமைப்பட்டவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா அழுதுகிட்டே இருப்பான். எப்ப நான் வெளியே வர முடியும், எப்ப நான் விடுவிக்க முடியும், எப்பொழுது நான் வெளியே வரப்போகிறேன், எப்பொழுது என் நிலைமை மாறப்போகிறது என்று அழுது கொண்டே இருக்கிற அடிமைத்தன நிலைமை. ஆமைன்னு சொல்லுவோமாக. சோத்திரம். ஆமா, சில நேரங்களில் நல்லா ஜோம் பண்ணுவோம், நல்லா பாட்டு பாடுவோம், நல்லா ஆராதிப்போம். ஆனாலும் ஒரு பக்கம் ஓரமா உட்காந்து எப்ப என் சூழ்நிலை மாறும் தெரியல, எப்ப என் நிலைமை மாறும் தெரியல அப்படின்னு சொல்லி சோத்திரம் ஏதோ மறைமுகமான அடிமைத்தனத்துல சிக்கி இருப்போம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கர்த்தர் சொல்றார், அந்த அடிமைத்தனத்துல இருந்து நீ வெளியே வரணும், நீ எழும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சோத்திரம் அடிமைத்தன நிலைமை. சோத்திரம். ஆமா, அடைக்கப்பட்ட நிலைமை. 2வது அடிமைத்தன நிலைமை. யாரோ ஒருத்தருக்கு கீழே சோத்திரம் ஒருத்தர் பேசுற வார்த்தைகள், ஒருத்தர் நம்ம நிந்திக்கிற வார்த்தைகள், நம்மோடு சோத்திரம் இடைபடுகிற வார்த்தைகள் நிமித்தம் நாம கண்ணீர் வடிச்சு கதறி ஒவ்வொரு நாளும் சோத்திரம் எழும்பாம, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்காம, வீட்டில் சந்தோஷமா இருக்காம, சோத்திரம் ஆமா 24 மணி நேரத்தில் குறைஞ்சது ஒரு 15 மணி நேரம் ஆகிலும் கவலைப்பட்டு அழுது சோத்திர வியாதியை நினைச்சு, பலவீனத்தை நினைச்சு, தீங்க நினைச்சு, தீமைகளை நினைச்சு அழுது உட்கார்ந்து நீ அடிமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிமைத்தனத்தை விட்டு நீ எழும்பணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென்.
சோத்திரம் கடன் கொடுத்தவன் சோத்திர கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அடிமை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எவனோ எதையோ ஒன்ன நம்முடைய உள்ளத்துல விதைச்சிட்டான்னா அதை நினைச்சு நினைச்சு நாம் அழுறோம்னா அதுக்கு நாம் அடிமைப்பட்டுட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? சோத்திரம் இருப்பீங்க நம்புறேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட கர்த்தர் பேசுறா. எந்த காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோமோ, எந்த காரியத்தில் அடிமைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிறோமோ அதிலிருந்து கர்த்தர் உன்னை இன்றைக்கு எழுப்ப விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எழுப்ப விரும்புகிறார். போது நீ அடிமைப்பட்டது, போது நீ தவித்தது, போது நீ அழுதது, போது நீ துக்கித்தது, போது நீ புலம்பினது. நீ இன்னைக்கு எழும்பு. உன்னை குறித்த தரிசனம் மகா பெரியது. உன்னை குறித்த திட்டம் மகா பெரியது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுவோமாக. சீஷர்கள் எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சோத்திர வலையை போட்டு திரளான மீன்கள் எல்லாம் முடிச்சு பரவசமாகி அப்படியே புத்துணர்வு பெற்று அப்படியே இருக்கும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு, சோத்திரம் உங்க வலைகள் எல்லாம் விட்டு என் பின்னே வாருங்கள், மீன்களை பிடிக்கிற உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாத்துவேன் சொன்ன பொழுது எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவருக்கு பின்னாடி வந்ததுனால தான் உலகத்தையே கலக்குனாங்க சார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீ எந்த அடிமைத்தனத்துல சிக்கி இருக்கிறியோ சோத்திரம் அதை தூக்கி வீசி நீ வெளியே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாவம் சோத்திரம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாவம் டிசைனா இருக்கு. சோத்திரம் சாபம் டிசைனா இருக்கு. அதெல்லாம் அடிமைப்பட்டு சிக்கி இருக்கிறத தூக்கி போட்டு வெளியில வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா சோத்திரம். ஆமா பாவம்னா சோத்திரம். ஆமா நான் தான் கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கரெக்டா சபைக்கு வந்துடுறேன்ல, மற்றதெல்லாம் சோத்திரம் அப்படின்னா நான் ஒன்று சொல்லவா? சோத்திரம் உபவாச ஜெபம் சபையில் நடந்துட்டே இருக்கும்போது நீ வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கறல்ல, அதுவும் பாவம் தான். என்ன திருதுன்னு பாக்குறீங்க? ஆமீன் சொல்லுவோமாக. சோத்திர சபையில கன்வென்ஷன் நடந்துட்டு இருந்தா சோத்திர சீக்கிரம் வாங்கன்னு அறிவிப்பு கொடுத்தா சோத்திர நீ கேட்டுட்டு லேட்டா வர்றியே, அதுவும் பாவம் தான். ஆமீன் சொல்லுவோமாக. சோத்திரம். ஆமா இன்னும் ஒரு சிலர் நைட் பிரேயர் நடந்துட்டு இருந்தா 12 மணி வரைக்கும் செல்போன் பார்த்துட்டு இருக்கிறோமே, அதுவும் பாவம். சோத்திரம். ஆமா ஆராதனையை கட்டடிச்சிட்டு சொந்தக்கார வீட்டுக்கு போறோமே, அதுவும் பாவம். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்ய? ஞாயிற்றுக்கிழமைனா அடுத்த வரும். ஆனா சோத்திரம் அண்ணன் தம்பி வருவான் அப்படின்னு கேட்டா நான் ஒன்னு சொல்லவா? சோத்திரம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட கர்த்தர் பேசுவாராக. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். ஆமா இங்க அண்ணன் தம்பி வருவான், பரலோகத்துக்கு வாய்ப்பில்லை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க அவரு தான் நம்மளை கூட்டிட்டு போகணும். அப்போ சோத்திரம் ஆராதனை நடக்கும்போது ஆராதனைக்காக முக்கியத்துவம் கொடுத்து சோத்திரம் உலக பிரகாரமாய் நடக்கிற விழாக்களை தள்ளி போட்டு தூக்கி போட்டு உள்ள உட்கார்ந்தா அதுதான் அடிமைத்தனத்தை தூக்கி போடுறது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா சோத்திரம். நீங்க ஒரு முடிவு பண்ணிருப்பீங்க, இனிமே சத்தியமா இந்த ஆளை கூப்பிடாதீங்கன்னு. சோத்திரம் கூப்பிடவே வேணாம் தான் பேசினுக்கிறேன். அல்லேலூயா. ஆமா சோத்திரம். ஏன்னா சோத்திரம் வச்சு செய்யணும்னு முடிவாயிடுச்சுன்னா செஞ்சுட்டு போயிடணும். திரும்பி எல்லாம் இன்னொரு முறை கூப்பிடுவாங்க வாய்ப்பெல்லாம் எதிர்பார்க்கறதே இல்லை. போடணும்னு முடிவாயிடுச்சுன்னா போட்டணும் சார். அதுக்கெல்லாம் 4 நட்சத்திரமெல்லாம் பார்த்துட்டு கூட. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு சபை அடிமைத்தனத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. சோத்திரம். ஜெபிக்கவே கூடாதுன்னு கேட்கிற உபதேசங்களை கேட்டு அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம். சோத்திரம். ஆமா ஆலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆன்லைன்ல ஆராதிச்சா போதுன்னு சொல்ற ஒரு குருட்டுத்தனமான ஊழியர்களுடைய சத்தத்தை கேட்டு சபை பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறது. இதை தட்டணும் தூக்கணும்னா இன்னைக்கு சபை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இருக்கிறீங்களா? ஆமென். 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 நம்ம ஊரெல்லாம் கொஞ்சம் தப்பிச்சுதான் நினைக்கிறோம். இல்ல சோத்திரம் நம்ம ஊரை தேடி வந்துட்டு தான் இருக்கு. கள்ள உபதேசங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு அடிமைப்படக்கூடாதுன்னா இப்பொழுதே அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வரணும். சோத்திரம். ஆமா பூசி முடுகுகிற பிரசங்கங்களை விட்டு வெளியே வரணும். சபையில எனக்கு கொடுக்கிற சத்தியம் தான் நல்ல சத்தான உணவுன்னு நினைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். 3வது நான் சொன்னேன். சோத்திரம் என்ன சொன்னேன் அப்படின்னா சோத்திரம் அவமானத்தை விட்டு என்ன செய்யணும்? எழும்பணும். அல்லேலூயா.
சோத்திர அவமானம்னா ஆமா வீட்டில் நம்மளை திட்டுறாங்களே அது ஒரு பகுதி, ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது பகுதி பிசாசே நம்மளை பார்த்து சொல்லுவான், நல்லா ஜெபம் பண்றேன், அடிக்கடி பலவீனம் ஆயிடுறேன், ஆமா அதுக்கு நீ சர்ச்சுக்கு போனா என்ன, போகலன்னா என்ன. அல்லேலூயா சோத்திரம். ரெண்டாவது ஆமைன்னு சொல்லுவோமாக, அப்பவே நம்ம என்ன ஆயிடுறோம், உண்மைதானே ஆமா அப்படின்னு பிசாசு நம்மை அவமானப்படுத்தும் பொழுது சோத்திரம், இப்ப கூட நம்ம பக்கத்துல இருக்கிற ஆளு கூட நம்மளை அவமானப்படுத்தும் போது அல்லேலூயா சோத்திரம், இது எல்லாம் தூக்கி போட்டு இந்த அவமானங்கள் எல்லாம் பெருசா நினைக்காம ஆண்டவரை முன்னிறுத்தி ஓட ஆரம்பிச்சேன்னா அதான் எழும்புறது. ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கிறீங்களா? நான் எல்லாம் பாடினேன்னா சோத்திரம் என் பையனே சொல்லுவான், சோத்திரம் டாடி ஸ்கேல்ல நிக்கிறதே இல்லை டாடி அப்படின்னு. சோத்திரம் ஒரு முறை ஒரு இடத்துல மைக் எடுத்து பாட ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச அண்ணனுடைய பையன் தான், அவன் கீபோர்டு வாசிக்க, மைக் எடுத்த உடனே கேட்டான் எந்த ஸ்கேலுன்னா, ஒரு அடி என்ன. அந்த தம்பிக்கு மட்டும் புரியும், புரியுறதுக்காக சோத்திரம். ஆமென். ஆமாம், அப்போ ஒன்றும் புரியல. அப்போ என்ன காரணம், சோத்திரம் பாட ஆரம்பிக்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சில ஆவிக்குரிய அவமானங்கள் வரும், உலக பிரகாரமான அவமானங்கள் வரும். சோத்திரம் இப்போ கூட வீட்டில் சோத்திரம் கிளம்பி ஆமாம் ரெடியாகி வெளியே வரும்போது உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற சில பெருசுங்க, காலையில் தான் போனல இப்பவும் போனோமா, அவருக்கு தான் வேலை இல்லை, மீட்டிங்குன்னு வரு, நீ எதுக்கு சோத்திரம் ஹீட்டிங்கை விட்டுட்டு மீட்டிங்கு போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா ஆமா சோத்திரம். இன்னும் வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க என்ன தெரியுமா, ஆமா எப்ப பார்த்தாலும் சர்ச்சுன்னு ஏன் போனோம், சோத்திரம் படி அப்பதான் நீ பெரிய ஆள் ஆவே. அல்லேலூயா. ஒன்னு சொல்லவா சோத்திரம், ஏசு இல்லாம எந்த காலத்தில் நீ பெரிய ஆள் ஆக முடியாது சார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென் சோத்திரம். வீட்டுக்குள்ளே நமக்கு அவமானங்கள் வரும், நமக்கு நாமே சில அவமானங்கள் வரும். சோத்திரம் பிசாசினால நமக்கு அவமானங்கள் வரும். எந்த ரூபத்தில் அவமானங்கள் வந்தாலும் அன்னாலை போல தட்டி தூக்கி போட்டு அவருக்கு முன்பதாக எழும்பிப்பார். உன் மூலமா எடுப்புதல் உண்டாகும், உன் மூலமா சாமுவேல் வெளியே வருவார், உன் மூலமா ஒரு மகிமை வெளி தங்கும், உன் மூலமா கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். எந்த இடத்துல இயேசுவின் நாமம் மகிமைப்படலையோ அந்த இடத்துல கர்த்தர் உன் மூலமா தான் மகிமைப்படணும்னு திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க, சோத்திரம் நம்ம பகுதியில இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சோத்திரம் நம்மை கொண்டுதான் தேவன் மகிமைப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா ஒரத்தூருக்கெல்லாம் சோத்திரம் அமெரிக்காவில இருந்து வரணும்னு அவசியம் இல்லை, ஒரத்தூருக்கு நான் தான். இதுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், சொல்லலைன்னா மட்டும் விட்டுருவோமாக்கா. கையை உயர்த்தாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா உங்க தெருவுக்கு நீங்க தான் சார். அல்லேலூயா சோத்திரம். உங்க பட்டணத்துக்கு நீங்க தான், உங்க மூலமா தான் கர்த்தர் மகிமைப்படுவார். நீ ஏதோ சோத்திரம் சின்ன சின்ன அவமானங்கள் சின்ன சின்ன காரியங்களை பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்தேன்னா சோத்திரம் எப்படி உன்னால எழும்ப முடியும்ன்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல எங்க சபையில பாட்டு பாடுறதுக்கு நான் மைக் எடுத்தேன். பக்கத்துல ஒரு அண்ணன் வந்து சொன்னார், தம்பி நாங்க இயற்கையா சாவணும்னு நினைக்கிறேன்டா, பாடிக்கொள்ளாதப்பா அப்படின்னா சோத்திரம். அன்னைக்கு மைக்கை வச்சு வந்தான் 1 2 3 ஆமா மைக் டெஸ்டிங் இப்படி சொல்லி 2.5 வருஷம் சொன்னேன், 2.5 3 வருஷம் சொன்னேன். அதுக்கு பிறகு எங்க சபையில நானே நின்று பாட ஆரம்பிச்சேன். ஒருத்தனும் சாவல, இன்ன வரைக்கும் சாவல. அல்லேலூயா. இருக்கீங்களா? அதனால சோத்திரம் எவனோ போற போக்கில் நம்மளை அவமானப்படுத்துவானா, எவனோ போற போக்கில் நம்மளை நஷ்டப்படுத்துவானா, எவனோ போற போக்கில் ஒரு வார்த்தையை போட்டு போயிடுவானா சோத்திரம். ஆமா அந்த அவமானப்படுத்துற லிஸ்ட்ல ஒருவேளை சோத்திரம் உங்க வீட்டுக்காரர் கூட இருக்கலாம். அல்லேலூயா. அவமானப்படுத்துற லிஸ்ட்ல உங்க மனைவி கூட அந்த லிஸ்ட்ல இருக்கலாம். ஆமைன்னு சொல்லுவோமாக. இருக்கிறீங்களா? சோத்திரம். இந்த யோபுன்னு ஒருத்தர் இருந்தார். என்ன திருதுன்னு பார்க்குறீங்க? ஆமென். நம்ம ஊரில் ஓட்டு ஐடி தேடினா கூட கிடைக்கலையா அப்படின்னு அவர் நாங்கள் தேடினாலும் கிடைக்க மாட்டார். நான் சொல்கிறது பைபிளில். அல்லேலூயா. சோத்திரம் எல்லாவற்றையும் இழந்து சோத்திரம் உட்கார்ந்து இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து மனைவி உட்காந்து நான் நினச்சேன், பக்கத்தில் உட்காந்து அந்த அக்கா உட்கார்ந்த உடனே ஏங்க நீங்கள் சோர்ந்து போகிறீங்க, சோத்திரம் ஆடு தானே போட்டோம், மாடு தானே போட்டோம், கழுதை தானே போட்டோம், ஒட்டகம் தானே போட்டோம், பிள்ளைங்க தானே போட்டோம், நான் இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா சோத்திரம் இந்த
நம்ம பக்கத்துல உட்கார்ந்து சோத்திரம் ஆமா ஆமா ஏன் இன்னும் உத்தமத்துல நீர் இருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் ஐயா, நீ விட்டா நான் சூட்கேஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறேன்ற மாதிரியே ஒரு லுக்கு ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆமா சோத்திரம். சரீரம்னா சப்போர்ட் பண்ணணும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரீரம்னா சண்டை போடுது. ஹலோ ஆமென். சோத்திர கணவன் மனைவிக்கு சொல்றேன் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரீரம்னா சப்போர்ட் பண்ணணும், சரீரம்னா சண்டை போடக்கூடாது. அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் சோத்திரம் ஆமா உடம்பு சரியில்லைன்னே சொல்லிட்டு இருக்கிறேன். சரியான வியாதியை பிடிச்சி அந்த தலையில கட்டாங்கன்னு இங்கேயும் சொல்லக்கூடாது. சோத்திரம் எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திர ஆளை தூக்கி என் தலையில கட்டான்னு சொல்லக்கூடாது. சரீரம்னா சப்போர்ட் பண்ணணும் சார். ஆமென். அல்லேலூயா. ஆமா சோத்திரம். ஆமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவமானப்படுத்தாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிந்து கொள்ளாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்குவித்து ஓட பழகணும். அப்பதான் கர்த்தர் நம்மை கொண்டு எழுப்புவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். எல்கானா சொல்றார் இல்ல சோத்திரம். ஆமா 10 பிள்ளைகளை பார்க்கல நான் உனக்கு அதிகம் அல்லவா, அதுக்காக எடுத்து இடுப்புல வச்சா கொஞ்சம் முடியும், வாய்ப்பில்ல. ஆனாலும் சொல்றாரு இல்ல எவ்வளவு பாசமா அன்பா உட்கார்ந்து. அப்படியானா சோத்திரம் வீட்டுல ஒருத்தி அவமானப்படுத்துறான், சோத்திரம் இவரு என்கரேஜ் பண்றாரா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியானா என்ன அர்த்தம்? நம்மை தேடி அவமானங்கள் வந்தாலோ அவமானங்களை தள்ளி நான் எழும்புவேனானால் கர்த்தர் என்னை கொண்டு எழுப்புதலை கர்த்தர் தருவார். ஆமென். அவமானங்களையே சிக்கி இருக்க கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சரி கர்த்தர் நல்லவர். உங்க வாழ்க்கைக்கு வேகமா ஓடுறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமா என்னுடைய கணக்குப்படி சோத்திரம் 10 நிமிஷம் பாஸ்டாவே இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால அது 10 பாகை பின்னிட்டு திரும்புவதாக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமா சோத்திரம். அது என்னவோ தெரியல, நீங்க வர்ற வரைக்கும் அந்த வாழ்க்கைக்கு ஸ்லோ போற மாதிரியே இருக்குது. எங்க கிட்ட மைக்கு வந்த பிறகுதான் அது வேகமா சுத்துற மாதிரியே எங்களுக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுது. இருக்கிறீங்களா? வாழ்க. அல்லேலூயா. அதனால தான் என் ஆசையா என்னன்னு கேட்டா எந்த சபையில வாழ்க்கையாக்கியும் மாட்டக்கூடாதுன்றது தான். அல்லேலூயா. ஆமா இன்னொரு ஆசை என்னன்னா சோத்திரம் சபைக்கு வரும்போதே எல்லா கை கடிகாரம் வரும்போதே நின்று போனோன்றது தான். அல்லேலூயா. ஆமென். ஆமா வரும்போதே ஒரு பிக்ஸோட வர்றது சோத்திரம். ஆமா ஆமா நம்ம போனா தானே சோத்திரம். போலனாலும் மீட்டிங் இந்த டைமுக்கு ஆரம்பிச்சு அந்த டைமுக்கு முடிச்சிடுவாங்க. அதனால நாம் எப்போ போனாலும் என்னன்ற மாதிரி உள்ள வரக்கூடாது. மீட்டிங்ன்றது கூட்டம்ன்றது சோத்திரம் ஆமா 4 சவுத்துக்கு நடத்துறதல்ல, எனக்கு நடத்துறது. எத்தனை பேர் புரியுது? ஆமென். சேருக்கு நடத்துறதல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நடத்துறது. அப்பனா நான் என்ன செய்யணும்? சோத்திரம் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே ஒரு 5-10 நிமிஷத்துக்கு முன்னாடி போகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சரி வாழ்க. இப்போ நான் சொல்ல வர்றது என்ன? 3 காரியத்திலிருந்து அவ எழும்புனா. ஒன்று எது? அடைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து. சோத்திரம். 2வது அடிமைத்தன சூழ்நிலையில் இருந்து. 3வது அவமானத்திலிருந்து. சோத்திரம். யாரோ நம்மளை அவமானப்படுத்துறாங்கன்றதுக்காக அங்கேயே உட்கார்ந்து இருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா சபைக்குள்ள கூட சில நேரங்கள்ல சோத்திரம் ஆமா கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து கோபமா சொல்லிட்டோம், அதை நம்மளை அசிங்கப்படுத்திட்ட மாதிரியும் சோத்திரம் ஆமா அப்படியே இருந்துட்ட மாதிரி இதையே பெருசா நினைச்சிட்டு சோத்திரம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. இதை முதல்ல தூக்கி போனோம் சார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். போன வாரம் வரைக்கும் பக்கத்துல ஒரு 2 அடி காலியா இருந்துச்சு, இந்த பக்கம் 2 அடி காலியா இருந்துச்சு. அப்ப நீ காலை நீட்டு உட்கார்ந்த, பைபிளுக்கு ஒரு இடம், பாட்டு புக்கு ஒரு இடம் அப்படின்னு போட்டு உட்கார்ந்து இருந்த. இப்ப ஆண்டவர் சபையில தேவன் ஜனங்களை கொண்டு வர, அப்ப என்ன செய்யணும்? அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். முறைங்க. அல்லேலூயா. வாழ்க. ஆமென் சொல்லுவோமாக. சோத்திரம். நீங்க முறைச்சிங்கன்னா பாயிண்ட் உங்களுக்குன்ற மாதிரி ஆயிடும். அல்லேலூயா. ஏன் பழக்கம் என்னன்னு கேட்டா பாயிண்ட் உங்களுக்குன்ற மாதிரி ஆயிட்டு நீங்க என்ன முறைச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் அதே தலைப்பை பேசுவேங்க. அல்லேலூயா. ஆமா என்ன செய்ய? ஏன்னா எப்படியான அக்காவும் அண்ணன் மனம் திரும்பினல்ல அப்படின்றதுக்காக தான். அல்லேலூயா. சரியா? வாழ்க. இப்ப என்ன சோத்திரம்? எந்த நிலைமையிலோ யார் என்ன பேசினாலும் யார் என்ன தீங்கு நினைத்தாலும் அவமானத்தை விட்டு நான் என்ன செய்வேன்? எழும்புவேன். அல்லேலூயா. அண்ணால் எழும்பினாலா இல்லையா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். அடிமைத்தனத்தில் இருந்து அவமானத்தில் இருந்து சோத்திரம் அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்து எழும்பி என்ன செய்தால்? வேகமா ஒரு 3 காரியத்தை சொல்றேன், நல்லா கவனிங்க. 1 எழும்பி கர்த்தருடைய சந்நிதிக்கு வந்தால். சொல்லுங்க பார்க்கலாம். சந்நிதிக்கு வந்தால் அல்லது சமூகத்திற்கு வந்தால். இல்ல இவங்க சொல்லவே கூடாதுன்னு முடிவோடு இருக்கிறாங்க. வாழ்க. அல்லேலூயா. இப்ப கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம்.
சோத்திரம் சமூகத்திற்கு வந்தால். சமூகத்திற்கு வந்தாள். என்ன கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, எனக்கு கேட்க கூடாது. சோத்திரம் வாழ்க சொல்லுங்க பார்க்கலாம். சமூகத்திற்கு சமூகத்திற்கு வந்தால். வந்தாள். சோத்திரம் ரெண்டாவது ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோத்திரம் சமூகத்துக்கு வந்தா. ரெண்டாவது சோத்திரம் சத்தத்தை வெளிப்படுத்தினாள். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை வெளிப்படுத்தினாள். மூன்றாவது சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. இதை வேகமா நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். சொல்லலைன்னா ஒரு ராத்திரிக்கு என்ன கேட்பார்? சொல்லி அனுப்புனவர். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா சொல்லலாம். சோத்திரம் ஆமா அல்லேலூயா. நீங்க டென்ஷன் ஆடுவீங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம் வாழ்க. இப்போ சோத்திரம் அப்படியே வருவோம். 12வது வசனம். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். போதும். ஆமீன் சோத்திரம். இங்க எழும்பு நாள் அப்படின்னு 9வது வசனத்துல பார்க்கிறோம். எழும்பி எங்க வந்தா? கர்த்தருடைய சந்நிதியில். ஆமா சோத்திரம். எழும்பி எங்க வந்தா? கர்த்தருடைய சமூகத்துக்கு சந்நிதிக்கு வந்தால். ஆமீன் சொல்லுவோமாக. சாப்பிட்ட உடனே நாம் எங்க எழும்பி போவோம்? தூங்குறதுக்கு. அல்லேலூயா. ஆமா சில பேர் சோத்திரம் சாப்பிட்ட உடனே தூக்கம் வர்றதுன்றது ஒரு பகுதி. பிரசங்கம் கேட்கும் போதே கூட தூக்கம் வருது. அல்லேலூயா. அது ஒரு தனி கிருபை. ஆமீன் சொல்லுவோமாக. ஆமா இடையில நாங்கள் அல்லேலூயா சொல்லி எழுப்பி விட்டுருவோம். அல்லேலூயா. ஆமா இருக்கிறீங்களா? இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, பக்கத்தால் தூங்குறாங்கன்னு தெரிஞ்சு கூட சோத்திரம் தூங்காதே அப்படின்னு சொல்லவே மாட்டான். நீ தூங்கு, எனக்கு தான் அந்த கிருபை கிடைக்கல, உனக்காச்சும் அந்த கிருபை கிடைச்சிருக்குல்ல, ஆமாம் யூ கண்டினியூ அப்படின்ற மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறது. நான் என்ன சொல்ல, ஆலயத்துக்கு போகும்போது ஒருத்தன் முடங்கி கிடக்கிறான், பிச்சை கேட்குறான், நீ முடங்கி கிடக்கிறது தேவசித்தம் இல்லடா அப்படின்னு எழுப்பி அலங்கார வாசலுக்குள்ள கூட்டிகிட்டு போன குரூப்பு நம்ம குரூப்பு. எத்தனை பேருக்கு புரியுது? சோத்திரம் அப்படி எழுப்பி கூட்டிகிட்டு போனேன். சோத்திரம் குரூப்பில் இருந்துக்கிட்டு நம்ம பக்கத்தால் ஒருத்தன் சோத்திரம் தூங்கிட்டு இருக்கிறான்னா தட்டி எழுப்பணுமா இல்லையான்றேன். ஆமீன் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. எங்க சபையில சோத்திரம் எங்க பாஸ்வேர்டவே உட்காந்துருப்பேன். சோத்திரம் யார் சபையில தூங்குறாங்களோ எழுந்து போய் அவங்க பக்கத்தில் உட்காந்துருப்பேன். அல்லேலூயா. அதெல்லாம் கொஞ்சம் கூட சோத்திரம் தயக்கமெல்லாம் காட்டுறது கிடையாது. சோத்திரம் வாழ்க. இன்னைக்கு நான் உன்னை சொல்லவங்களை பார்த்து ஆண்டவர் நம்மோட கர்த்தர் பேசுவாராக. ஆமென். சோத்திரம் எழும்பி கர்த்தருடைய சந்நிதிக்கு வந்தார். அவளுக்கு தெரியும் சோத்திரம் இது வரைக்கும் நான் ஏன் அழுதுட்டு இருக்கணும், நான் ஏன் அடிமைத்தனத்தில் இருக்கணும், நான் ஏன் துக்கத்தில் இருக்கணும், நான் ஏன் வேதனையில் இருக்கணும். இதுக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நான் சோத்திரம் ஆலயத்துக்கு எழும்பி வர்றேன். ஆனா தேவ சமூகமாகிய அந்த பிரசன்னத்துக்குள்ள தேவனுடைய மகிமைக்குள்ள நாம் போகாம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அதே நிலைமை. ஆனா இன்றைக்கு நான் எழுந்து கர்த்தருடைய சந்நிதிக்குள்ள அவர் சமூகத்துக்குள்ள அவர் பாதத்தின் அருகே போய் நிற்க போறேன்னு வந்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். ஆமென் சொல்லுவோமாக. சில பேர் சமூகத்துக்கு வந்தால் கூட போக்குவரத்துமாவே இருப்பாங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம் சர்ச்சுக்குள்ளே வர்றது, வெளியில் போகிறது, வெளியில் வர்றது, உள்ளே வர்றது, சோத்திரம் அவங்களுக்கு ஸ்ப்ரிங்கு வச்ச மாதிரியே இருக்கும். அல்லேலூயா. உட்காரவே சில பேருக்கு பிடிக்காது. ஆமீன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டால், சோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, நாங்கள் மட்டும் 1.5 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ணணுமா? சோத்திரம் உட்கார்ந்து இருக்கிற நீங்களே நிறமாச கர்ப்பிணி மாதிரி அந்த 1 மணி நேரம் நெளிவீங்களாம். அது ஒரு தீர்மானம். என்னன்னு கேட்டா, சோத்திரம் ஒரு முறை ஆகிலும் சோத்திரம் உங்களை எல்லாம் நிற்க வச்சுட்டு நாங்கள் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணணும்னு புரியாத வரைக்கும் சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம் உங்களை உட்கார வச்சா கூட சோத்திரம் என்ன செய்யறது இல்லை, போக்குவரத்துமாவே இருக்கிறது. சோத்திரம் எழுந்து போகிறது, தண்ணி குடிக்கிறது, சோத்திரம் உசுரை கொடுத்து பிரசங்கம் பண்ணுற நாங்களே சோத்திரம் தண்ணி குடிக்கிறதில்லை. அல்லேலூயா. ஆமாம் நீங்கள் சோத்திரம் ஆமாம் வெளியில் வைக்கிற 20 லிட்டர் கேன் 4 கேனு கூட காலி ஆகுது. அல்லேலூயா. ஆமாம் இருக்கிறீங்களா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சோத்திரம் நமக்கு தேவ சமூகத்தில் வந்தால் தேவனை பார்க்கிற ஒரு இருதயம் நமக்கு வரமாட்டேங்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கர்த்தர் பேசுவாராக. அல்லேலூயா. இந்த எழுப்புதல் கூட்டத்தில் இந்த சோத்திரம் ஆமா இந்த கூட்டத்தில் கர்த்தர் நம்மளை தட்டி எழுப்பி தேவன் அவர் சமூகத்தில் நம்ம உட்கார வைக்க விரும்புகிறார். அவருடைய சோத்திர சமூகத்தில் நம்மை பழக்கி வைக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வருஷம் வர்றதா சோத்திரம் ஆட்டை வெட்டுறதா சாப்பிட்றதா போறதா இப்படியே இருந்த அவ இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் அவர் சமூகத்துக்கு போவேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம் வெளியே
வெளியிலே இருந்து என்னத்தை கண்டேன், வெளியிலே அழுதுட்டு போறதை விட அவர் சமூகத்துக்குள்ளே போவேன். ஆமீன் சொல்லுவோமாக. நான் ஒன்னு சொல்லவா சிஸ்டர் பிரதர், சீனாய் மலையில ஏமா தேவனும் மோசையும் 2 பேர் தான் இருக்கிறாங்க. எத்தனை நாள் இருந்தாங்க? 40 நாள் இருந்தாங்க. 40 நாளும் சோத்திரம் அவர் இவரை பார்க்கிறார், சோத்திரம் இவர் அவரை பார்க்கிறார். 2 பேருக்கும் போர் அடிக்கல. ஆமென். இருக்கீங்களா? அல்லேலூயா. சோத்திரம் 2.5 மணி நேரத்துக்கே நமக்கு போர் அடிக்குதான். ஆமீன் சொல்லுவோமாக. ஏன் கேள்வி என்னன்னு கேட்டா, 2.5 மணி நேரமே இங்க உட்காந்து உன்னால பாட்டு பாட முடியல, கை தட்ட முடியல, ஆராதிக்க முடியலன்னா பரலோகத்துல போய் எப்படி சார்? அங்க 24 மணி நேரம் துதிக்கணும்ல. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நரகத்துக்கு போறோன்னே இங்க ட்ரைனிங் எத்தனுக்கிறான் சார். எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. ஆமீன் சொல்லுவோமாக. ஆனா சோத்திரம் பரலோகத்துக்கு போறேன்னா சோத்திரம் சும்மா உட்காந்துட்டு தூங்கிட்டு இருந்து போனா எப்படி? தேவ சமூகத்துக்கு வரணும், தேவ சந்நிதிக்கு வரணும், அவர் முகத்தை பார்க்கணும், அவருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்தை உணரணும், அவர் சத்தத்தை நான் கேட்கணும். சமூகத்துக்கு அதுக்கு தான் கர்த்தர் என்னை கொண்டு வர்றார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம் ஒவ்வொரு வாரமும் கொண்டு வந்து என்கிட்ட கர்த்தர் பேசுறான். அதுக்கு தான் கர்த்தர் நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். என்கிட்ட பேசுறதுக்கு தான் என் சபையில என்ன உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எனக்கே பேசுறாரு சோத்திரம். ஆமா ஆமா, என்னைய குத்துற மாதிரி பேசுறாரு, இடிக்கிற மாதிரி பேசுறாரு. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்பதான் நீ எழும்ப போற? இருக்கீங்களா? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் ஆண்டவர் சோத்திரம் ஆமா ஆசீர்வாதமா பேசுவார். அப்பெல்லாம் அதை நம்ம ஏத்துக்கவே மாட்டோம். அல்லேலூயா. யாருக்கோ பேசுறாருன்ற மாதிரி உட்கார்ந்துருப்போம். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை எப்படியாச்சும் சோத்திரம் நடத்தணுன்றதுக்காக கொஞ்சம் தீவிரமா கொஞ்சம் கடுமையா பேசுவார். அப்ப மட்டும் சொல்லுவோம் சோத்திரம் எனக்கே பேசுறார். அல்லேலூயா. போன வாரம் ஆசீர்வாதத்தை பற்றி பேசும்போது நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? அதே இடத்துல தானே உட்காந்துருந்தீங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியல, இதை எப்படி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுது அப்படின்னா இன்னும் சமூகத்தின் மகிமையை நீ அனுபவிக்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் சோத்திர இயேசு கிறிஸ்து ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது கூட சோத்திரம் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரும் தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த கிருபை சோத்திரம். இப்போ இயேசுநாதர் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா சோத்திர இயேசுநாதர் மட்டும் அங்கே இல்லை, அவரோடு சேர்ந்து இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, எலியாவும் மோசேயும். இவர் 2 பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. சோத்திரம் என்ன மட்டும் பாருங்கள், யோகம் வரும். அல்லேலூயா. ஆமா சரியா. இப்போ என்ன நடக்குது? அப்ப 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ எழுந்து பார்த்த உடனே பேதுரு ஒரு ஐடியா சொல்றார். சோத்திரம் உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், அப்புறம் எலியாவுக்கு ஒரு கூடாரம். 3 பேர் 3 கூடாரத்தை போட்டீங்கன்னா நாங்க 3 பேர் அங்க என்ன செய்வோம்? வாட்ச்மேன் மாதிரியே உட்காந்துருவோம். அல்லேலூயா. நான் அது ஒரு பகுதி இருந்தாலும் இது என்னுடைய சோத்திரம் என்னுடைய காரியம் என்னன்னு கேட்டா, அதை பார்த்த உடனே சோத்திரம் அவனுக்கு வீட்டுக்கு போனன்ற எண்ணமே என்ன செய்யல, வரல. இருக்கிறீங்களா? ஆமீன் சொல்லுவோமாக. அவனுக்கு வீட்டுக்கு போன எண்ணமே வரல. சோத்திரம் இங்கேயே இருந்தல்லாம். ஏன் தெரியுமா? தேவ சமூகத்தை ஒருவர் யார் ராம ருசிக்க ஆரம்பிச்சிடுறாங்களோ அவங்களால எழுந்து போகவே முடியாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். 40 நாள் மோசே மலையில இருக்குதா. சோத்திரம் வாலிபனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காம சோத்திரம் 40 நாள் அங்கேயே தங்கி இருக்கிறான். அவனை யாரு கேள்வி கேட்பான்? சோத்திரம் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் இல்லை, ஆனா போகவே இல்லை. அவனுக்கு தெரியும் அவர் அங்க சமூகத்தை அனுபவிக்கும் போது நான் இங்கே அவர் சமூகத்தில் இருப்பேன், இங்கே அவருடைய மகிமையை நான் அனுபவிப்பேன். அதனாலதான் மோசே விட்ட ஊழியத்தை அவர் சமூகத்தில் இருந்த யோசுவா கையில் எடுத்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப சமூகத்தை வாஞ்சித்து சோத்திரம் எழும்பி வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திர சமூகத்துக்கு வந்தா அவர் நம்மோட கர்த்தர் பேசுவார். ஆமென் சொல்லுவோமாக. அவர் யாரை கொண்டு வேண்டுமானாலும் என்ன செய்வாரு? பேசுவார். ஆமா, ஒரு வாரம் சோத்திரம் பாஸ்டர் கொண்டு பேசுவா, இன்னொரு வாரம் சுரேஷ் பாஸ்டர் வந்து பேசுவா. சோத்திர சில நேரங்களில் எங்களை மாதிரி ஆட்களை வச்சு பேசுவார். ஏன்? அவங்க 2 பேர் சொன்னதை கேட்க மாட்டீங்கன்றதுனால தான் 3வது எங்களை வச்சு பேசுறார். புரியாத வரைக்கும் சோத்திரம். ஆமீன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆமா, இருக்கிறீங்களா? சோத்திரா. ஆமா, சில பேர் உட்காந்துட்டே இருக்கிறது. சோத்திரா. ஆமா, என்ன அப்படின்னு கேட்டா கோலியாத்து பேசியே நான் கேட்கல அப்படின்ற மாதிரி. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்ற. சோத்திரா. ஆமா, கோலியாத்து 40 நாள் ஆமா ஒரே பிரசங்கம் தான், மாத்தவே இல்லை அவரு. ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பிரசங்கத்தை கேட்டு நம்பால் எல்லாம் கேட்டு டயர்டா உட்கார்ந்து இருக்கும் போது அவன் பிரசங்கத்துல சோத்திரம் ஆமா தாவீது மனம் திரும்பி அவனையே போட்டு தள்ளலாம். எத்தனை பேர் புரியுது? ஆமென். சோத்ரா. இருக்கிறீங்களா?
ஆம், அப்போ தேவ சமூகத்தில் இருக்கிறவனால மட்டும்தான் தேவ சத்தத்தை கேட்க முடியும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். இந்த 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 அண்ணாளுக்கு ஒன்று தெரியும், நான் இதுவரைக்கும் வந்தேன் சாப்பிட்டேன் போனேன் வந்தேன் சாப்பிட்டேன் போனேன்ற மாதிரி இல்லாமல் இன்னைக்கு சமூகத்தை அனுபவிக்க வந்திருக்கிறேன். அவருடைய சந்நிதிக்கு வந்து அவர் மகிமை அனுபவிக்க வந்திருக்கிறேன். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வந்திருக்கிறேன். அவருடைய தெய்வீக தொடுதலை அனுபவிக்க வந்திருக்கிறேன். அவருடைய சோத்திரம் ஆமா மகிமையை உணர வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அதுக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த மாலை கூட்டத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுறா. இது வரைக்கும் சமூகத்தை உதாசீனப்படுத்தி இருக்கலாம், சமூகத்தை அலட்சியம் பண்ணி இருக்கலாம், சமூகத்தை விட்டு தூரம் போய் இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றா, நீ தேவ சந்நிதிக்கு சமூகத்துக்கு எழும்பி வா. உன்னை கொண்டுதான் கர்த்தர் தேசத்தை மாற்ற விரும்புகிறார். சமூகம் வரும்போதெல்லாம் என் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் உமது சமூகம் வரும்போதெல்லாம் கைத்தட்டி சொல்லாமா, கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம், பேரானந்தம், ஒரு நாளும் ஒரு நாளும் மாறாதையா, ஒரு நாளும் ஒரு நாளும் ஒருபோதும் மாறாது சமூகமே, சமூகமே, உமது சமூகம் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சோத்திரம். நான் சரீரத்தில் பலவீனப்பட்டு சோத்திரம் என்னுடைய தொப்புள் வழியாக சீழும் இரத்தமும் வந்தது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, சோத்திரம் 4 மாதங்களுக்கு மேலாக என் தொப்புள் வழியாக சீழும் இரத்தம் வந்தது. திடீரென்று சீழும் இரத்தம் நின்று என்னையே தொப்புள் வழியாக மோஷனும் யூரினும் வர ஆரம்பித்தது. சோத்திரம் பார்த்த உடனே பயந்தேன், நடுங்கினேன். இனி மரணம்தான் நமக்கு முடிவு என்று நினைத்த பொழுது கர்த்தர் என்னை சோத்திரம் தொட ஆரம்பித்தார். இதே போல சோத்திரம் எங்கள் சபைக்கு பலிப்பிடத்துக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு இரவு நேரம் சோத்திரம் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், உங்க சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறேன், நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன். எனக்கு நீ திரும்ப ஜீவன் தருவீரானால், திரும்ப சுகத்தை தருவீரானால், திரும்ப ஆரோக்கியத்தை தருவீரானால் உம்மை மட்டும்தான் உயர்த்துவேன், உமக்கு மட்டும்தான் ஊழியம் செய்வேன். உலகத்துக்கு அல்ல, உலகத்தினுடைய சிநேகங்களுக்கு அல்ல, உறவுகளுக்கு அல்ல அப்படின்னு அர்ப்பணித்து ராத்திரி ஜெபம் பண்ணும் பொழுது விடியற்கால 2:30 மணிக்கு ஆண்டவர் என்னோடு சொன்னார், சோத்திரம் நான் உனக்கு சுகத்தை கொடுத்தேன் என்று. அந்த ஒத்த வார்த்தை என்ன உசுரோடு எழும்ப பண்ணினது. திரும்ப கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், கர்த்தர் திரும்ப என்னை நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் சாட்சி சொல்ல நேரம் இல்லை, நீங்க யூடியூப்ல போயிட்டு சோத்திரம் தமிழ் கிறிஸ்டியன் டெஸ்டிமனி பிரதர் பால் டேனியல் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா சோத்திரம் என்னுடைய சோத்திரம் 1 மணி நேரம் பேசின வீடியோ கிளிப் இருக்கும், நீங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுவோமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம் அன்று ஒரு முறை, அடுத்தது சோத்திரம் 28 தையல் போட்டிருக்கிறாங்க சார் எனக்கு வயிற்றுல. சோத்திரம் டாக்டர் சொல்ற, சோத்திரம் உனக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறோம், 28 தையல் போட்டிருக்கிறோம், நீ 6 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. நவம்பர் 1ஆம் தேதி, டிசம்பர் 4ஆம் தேதி எழும்பி என் பைக் எடுத்து நான் ஓட்ட ஆரம்பிச்சேன். சோத்திரம் அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் வண்டியை ஓட்டிட்டு தான் இருக்கிறேன். டாக்டர் என்னை பார்த்து கேட்டார், நீ எந்த தைரியத்தில் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன்னு. ஒன்னே ஒன்று சொன்னேன், உசுறு கொடுத்தவர் என் கூட இருக்கிற வரைக்கும் ஒரு தீங்கு எனக்கு வராது, அவரே என்ன ஜீவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்காக அன்னிலிருந்து ஓடிட்டு இருக்கிறேன். அதே டாக்டர் சொன்னார், நீ 2 வீலர் ஓட்டக்கூடாது, லாங் டிராவல் எல்லாம் பண்ணக்கூடாது. அவர் சொன்ன பிறகுதான் இந்த பக்கம் ஜம்மு வரைக்கும் போனேன், இந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் போனேன், பல மாநிலங்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போனேன். கிட்டத்தட்ட சோத்திரம் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் 2 வீலர்ல வண்டி ஓட்டி இருக்கிறேன். இன்னைக்கு எங்க வீட்டில் சொல்லுவாங்க, சோத்திரம் விட்டா நீ 2 வீலர்ல டெல்லி கூட போவேன்னு சொல்லி. சோத்திரம் அந்த அளவுக்கு இன்னைக்கும் 2 வீலர் ஓட்டுறேன், இன்னைக்கும் கார் ஓட்டுறேன், இன்னைக்கும் லாங் டிராவல் பண்றேன். ஏன் தெரியுமா? என்னுடைய தேவ சமூகத்துக்கு நான் போய் நின்ற பொழுது கர்த்தர் ஒத்த வார்த்தையில எனக்கு சுகம் கொடுத்தார்ல, ஒத்த வார்த்தையில பலன் கொடுத்தார்ல. அதனால இன்ன வரைக்கும் அவருக்காக ஓடிட்டு இருக்கிறேன்.
சமூகத்துல இல்லாத பலன் இந்த உலகத்துல எங்கேயும் இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஏன் ஒரு சமூகத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வரார் தெரியுமா? நம்ம பலப்படுத்த, வார்த்தையை கொடுக்க, உற்சாகப்படுத்த, உருவாக்க, கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்தை கலக்க. ஆமென். அதுக்குதான் ஒரு சமூகத்துக்கு நம்ம கொண்டு வர்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சோத்திரம். ரெண்டாவது ஒண்ணு நான் வேகமா சொல்லி முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ரெண்டாவது சொன்னேன், சத்தத்தை வெளிப்படுத்தினால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். ஆமா 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 வாசிக்கலாமா? அந்த 10வது 11வது வசனம். அவள் போய் மனம் கசந்து. 13வது வசனம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏழி நினைத்து. போதும். ஆமென் சொல்லுங்க. சரி, சோத்திர நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. சோத்திர கவனிங்க சிஸ்டர், பிரதர். சோத்திரம். இவள் வேதம் சொல்லுகிறது, அவள் இருதயம் பேசினாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவள் சத்தம் வெளியே என்ன செய்யல? கேட்கப்படவில்லை. கேட்கப்படவில்லை. ஆமா, பக்கத்திலே இருக்கிற ஏலிக்கு கூட அந்த சத்தம் கேட்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திர அன்னாள் சத்தம் தான் இவருக்கு கேட்கலன்னா தேவன் பேசுற சத்தம் கூட கேட்கல. இருக்கீங்களா? சோத்திரம். அது வேற சப்ஜெக்ட், பார்த்துக்கலாம். ஆமென். இப்ப என்ன அப்படின்னு பார்த்தா, சோத்திரம். ஆமா, இவள் தன் இருதயத்துல தேவனோட பேசினா. தன் இருதயத்தின் சத்தத்தை, இருதயத்தின் கூக்குரலை, இருதயத்தின் ஏக்கத்தை சோத்திர எதிர இருக்கிற இடத்துல சொல்லல, அவள் தன் தேவனிடத்தில் சொன்னாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நான் ஒன்னு சொல்லவா? சோத்திரம். நம்ம பக்கத்தால கிட்ட சொன்னோம்னா சோத்திரம், அல்லேலூயா, நாளைக்கே அது சன் நியூஸ்ல வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமா, சோத்திரம். நம்ம பக்கத்தால கிட்ட நம்பி சொன்னோம்னா அடுத்த 2வது நாள் அது பத்திக்கிட்டு எரியும். ஆமென் சொல்லுவோமாக. சோத்திரம். செய்யாத வேலைக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறாங்க, 100 நாள் வேலை. அந்த வேலையில திக்கு திக்குன்னு எரிஞ்சிட்டு இருக்கோம். நான் ஒன்னு சொல்லவா உங்களை பார்த்து? சோத்திரம். அங்கெல்லாம் போகக்கூடாது. நான் என்னுடைய இருதயத்தின் சத்தத்தை அவர்கிட்ட மட்டும்தான் பேசணும். அது தேவ சமூகத்தில் மட்டும்தான் பேசணும். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. சோத்திரம். கண்ட மணிக்கு உட்கார்ந்து எல்லார்கிட்டையும் பேசுறதை விட்டுட்டு, எல்லார்கிட்ட இருதயத்தை திறக்கிறத விட்டுட்டு, எங்க இருதயத்தை திறக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்துல. ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கூட்டிட்டு வந்து இங்க உள்ள உட்கார வச்சிருக்கிறார். சோத்திரம். ஆமா, அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கூட்டிட்டு வந்து உன் இருதயத்தை திறந்து அவர்கிட்ட பேசணும். உன் இருதயத்தை திறந்து உங்க பாரத்தை அவர்கிட்ட ஷேர் பண்ண பழகணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சோத்திரம். அல்லேலூயா. ஆம், அதுக்கு தான் தேவ சமூகம், அதுக்கு தான் கர்த்தருடைய சந்நிதி, அதுக்கு தான் தேவனுடைய பிரசன்னம், அதுக்கு தான் தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சோத்திரம். இது வரைக்கும் இவங்க கிட்ட சொன்னதெல்லாம் போதும். சோத்திரம். டாக்டர் கிட்ட சொன்னதெல்லாம் போதும். டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து நமக்கு கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் போதும். இன்னைக்கு தேவ சப்போர்ட் இருந்தா ரிப்போர்ட் எதுவுமே செய்யாது. வாழ்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சோத்திரம். எனக்கு கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சோத்திரம், ஆமா, ஆடி போயிடுவீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். 2008 டாக்டர் சொன்னார், இந்த பையன் உசுரோடு இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். சொன்னவர் அவர் தான் செத்து போயிட்டார தவிர கர்த்தர் உசுரோடு தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். சோத்திரம். ஜிஹெச்ல ரொம்ப சீரியஸா படுத்திருக்கும் போது ஒரு கிழவி வந்து என் பக்கத்துல நின்று சொல்லுது, எங்க சபையில இருக்கிற விசுவாசி தான். சோத்திரம். சொல்லி எப்போ 2000 சோத்திரம், ஆமா, 4 சோத்திரம் படுத்திருக்கும் போது வந்து பக்கத்துல நின்று, எப்பா நான் செத்தா நீ எடுத்து போடுவேன்னு பார்த்தா நீ சாகர் நிலைமையில இருக்கிற. சோத்திரம். நான் எடுத்து போட வேண்டிய நிலைமையில இருக்கிறேன்னு அந்த கிழவி என்ன பார்த்து சொல்லுச்சு. நான் சொன்னேன், சோத்திரம், கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லை, வந்து உன்னை எடுத்து போடுவேன். அல்லேலூயா. ஆமென். வந்து உன்னை எடுத்து போடுவேனே தவிர சோத்திரம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். என் சத்தம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். என் இருதயத்தின் கூக்குரல் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அண்ணன், அக்கா, தம்பி, சோத்திரம். ஆமா, எதிர் வீட்டுக்காரரு, நம்ம விசுவாசி, இவங்களெல்லாம் பேசினதெல்லாம் போதும் சார். கர்த்தரிடத்துல பேச பழகுவோம், கர்த்தரிடத்துல உறவாட பழகுவோம், கர்த்தரிடத்துல இருதயத்தை திறந்து பேசுவோம். சோத்திரம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு இறங்காம யாருக்கு இறங்குவார்? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்லி அனுப்புறார். ஏசாயா, ஆமா, ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட சொல்லி அனுப்புறார். எசேக்கியாவு கிட்ட போய் சொல்லு, அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு, ராஜ்யபாரத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு, அவன் மரிக்க போறான்னு சொல்லி.
இருக்கீங்களா? ஆமென். கேட்ட உடனே அவரு சோத்திரம் நான் சாக போறேனாக்கும், அதனால எனக்கு இப்படி எல்லாம் செய்யுங்க அப்படி எல்லாம் செய்யுங்க, உயில் எடுத்துட்டு வாங்க நான் எழுதுறேன், இந்த சொத்து இவங்களுக்கு அந்த சொத்து அவங்களுக்கு அப்படின்னு எழுதாம அவர் ஒன்று செய்தா, சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினா, இருதயம் ஆமா இருக்கிறவரோட பேச ஆரம்பித்தது. இருதயம் இருக்கிறவராகவே இருக்கிறவரோட பேச ஆரம்பித்தது. இருக்கிறவராகவே இருக்கிறவர் திரும்ப ஏசாயா தீர்க்கதரிசியை தட்டி சொல்றாரு, நீ போய் சொல்லு, மீண்டும் 15 வருஷம் கூட்டி கொடுத்தேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பேச வேண்டிய ஒரு இடத்துல பேசினா வர வேண்டியது தானா வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமா, எதிர் வீட்டுக்காரங்கிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, அண்ணன் கிட்ட, அக்கா கிட்ட, சோத்திரம் ஆமா அம்மா கிட்ட, அப்பா கிட்ட போயிட்டு மல்லு கட்டுறதெல்லாம் விட்டுட்டு சோத்திரம் பேச வேண்டிய ஒரு இடத்துல பேசணும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? சோத்திரம் ஆமா, சோத்திரம் 1/2 அடி நிலத்துக்கு சோத்திரம் ஆமா, ஒரு சின்ன சின்ன 1000 ரூபாய்க்கு ஆமா 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு எல்லாம் உட்காந்துட்டு சோத்திரம் மல்லு கட்டி ஆமா பேசுறதை விட்டுட்டு கர்த்தர் சமூகத்துல பேசிப்பார், உன் கேள்விகளுக்கு பதில் தானா வரும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சோத்திரம் மனுஷ சத்தத்தை சோத்திரம் தேவன் விரும்பல. உன் சத்தம் தேவ சந்நிதிக்கு வர விரும்புகிறா. உன் சத்தம் தேவனுடைய சமூகத்துக்கு வர விரும்புகிறா. உன் இருதயத்தை இங்க ஊற்றணும்னு விரும்புகிறா. உன் உள்ள இங்க உடையணும்னு விரும்புகிறா. உன் வாயின் அறிக்கையை கர்த்தர் கேட்கணும்னு விரும்புகிறா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி செஞ்சு பார்த்தா உன் மூலமா தான் சாமுவேல் வரும், உன் மூலமா தான் எழுப்புதல் வரும், உன் மூலமா தான் மாற்றம் வரும். எல்லாம் எழுமி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் எழுமி நிற்போம்.